ஜூலை 10, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் என்று உங்கள் பெயரை நினைத்து செயல்படுகிறார். உங்கள் ஜெபத்திற்கு உரிய பதில் மிகவும் அருகில் இருக்கிறது. The Lord is working with your name in mind today. The answer to your prayer is closer than you think. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா சாப்டர் 49 வேர்ட் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்ற எண்ணம் மனதில் வரலாம். நீண்ட நாட்களாக ஜெபித்தும் பதில் கிடைக்காத போது நம்பிக்கை குறையலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. ஆகார் வனாந்திரத்தில் தனிமையாக அழுதபோது தேவன் அவளுடைய குரலை கேட்டார். சகேயுவை ஆயிரக்கணக்கான மக்களுக்குள் இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். அதேபோல் இன்று உங்கள் பெயரும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. உங்கள் கண்ணீரையும் உங்கள் போராட்டங்களையும் உங்கள் ஜெபங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான பதிலை அவர் அளிப்பார். See, I have engraved you on the palms of my hands. Your walls are ever before me. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஒருபோதும் மறந்துவிடாத அன்பின் தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் சித்தம் நிறைவேறும்படி எங்களை வழிநடத்தும். சோர்வடைந்த இருதயங்களுக்கு புதிய நம்பிக்கையையும், காத்திருப்போருக்கு பொறுமையையும், ஜெபிக்கிறவர்களுக்கு உறுதியான விசுவாசத்தையும் அளித்தரலும். வேலை தேடுகிறவர்களுக்கு உமது கிருபையால் நல்ல வேலை வாய்ப்புகளை திறந்தரலும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் தயவையும் அளித்தரலும். அவர்கள் செய்யும் உழைப்பை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்யும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் உமது பரிபூர்ண நேரத்தில் பதிலளித்து எங்கள் வாழ்க்கையை உமது அன்பின் சாட்சியாக மாற்றும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன்.